தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததுக்கு காரணமாக ஒரு சலசலப்பு இருந்தது. ஆனால் அந்த மிரட்டல் புரளி என்று காவல்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. முன்னதாகவே யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, நிலைமை கட்டுக்குள் தான் இருக்கிறது என்கிற தகவலை கொடுத்திருந்தது. தற்பொழுது அந்த மிரட்டல் ஒரு புரளி என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஏற்கனவே காவல்துறையினர் சொல்லிட்டாங்க, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது புரளி அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இந்த தகவலை முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நிர்வாகத்துக்கு கடத்துங்க, அங்கே நீங்கள் பார்க்குறவங்க கிட்ட கடத்துங்க. அதுக்கு முன்பாக நீங்கள் பள்ளியின் நிர்வாகத்துக்கிட்ட பேச முடியுமானும் பாருங்க. நிச்சயமாக மணிமாறன், நம்ம காவல்துறை இந்த பிராட்வேல இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது நாங்க சோதனை பண்ணிட்டோங்க, உள்ள எதுவுமே இல்லை, யாரும் வந்து பதட்டம் அடைய வேண்டாம், அந்த மெயில் அனுப்பிய நபர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை சொல்லப்படும். தற்போது ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. சார், இது வந்து புரளி அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நிர்வாகம் சார்பில் கன்வே பண்ணிருக்காங்க? எதுவுமே சொல்ல சார், அந்த அறிவிப்புமே அறிவிக்கல. தொடர்ந்து பேசலாம். சைபர் கிரைமை சேர்ந்த கார்த்திகேயன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பொய்யான ஒரு செய்தி ஒன்று வருது, யாருன்னே தெரியல. இந்த மாதிரி வரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஒரு பீதிக்குள்ளாக வேண்டிய சூழல் வருது. அப்படிப்பட்ட நபர்களை கண்டறிவதற்கு என்ன சார் நம்ம கிட்ட திட்டம் இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு? தாராளமாக கண்டுபிடிக்கலாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த இமெயில்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னும் போது எங்கிருந்து இமெயில் அமைச்சிருந்தாலும் ரெசிபியன்ட் இமெயில வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கும் சார். இமெயில் அட்ரஸ்ல ஐபி அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து அவங்களை ட்ராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த இமெயில் ஐடி மட்டுமே நம்ம வந்து அந்த கன்சர்ன் டீமுக்கு நம்ம அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் இருந்து அனுப்பினாலும் இல்லை ஹாட்மெயில இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட்கோ கூகுள்கோ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த இமெயில் எங்க ஆரிஜினேட் ஆச்சு, இதனோட லாக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. அவங்க அதனோட ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு எங்க இருந்து அனுப்பிச்சாங்கன்ற போஸ்டல் அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் அது வந்து ஜிமெயிலோ இல்லை ஹாட்மெயிலோ எதுவுமே இல்லாமல் வந்து ப்ரோட்டான் இமெயில்ஸ் மாதிரி இந்த மாதிரி இமெயில் இருந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்டர்போல் மூலியமா நம்ம அந்த எந்த கண்ட்ரில இருந்தாலுமே அவங்களுக்கும் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில ஏர்போர்ட்ஸ்ல இதே மாதிரி வந்து பாம்பு த்ரெட்லாம் வந்துச்சு. அது யார் என்னன்றதை ட்ரேஸ் பண்ணி அவங்க மேலே இருந்த நடவடிக்கைலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது வந்து பதட்டம் அடையிறது இல்லைங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல வந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே ரிசால்வ் ஆகிட்டு தான் இருக்குங்க. நீங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் சொல்றீங்க. அந்த குறிப்பிட்ட நபரை கூட அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எங்கேயோ இருந்துகிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க பண்ணிட்டு, அதாவது சொந்த இடத்துல பண்ணாம ஏதோ ஒரு பொது இடத்துல போயிட்டு கூட அப்படி பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து இப்போ இன்டர்போல் மூலியமா போறதுனால அது எந்த கண்ட்ரில இருந்தாங்கன்னா அங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுங்க. பொது இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்லை அவங்க லாக் பண்ணும்போது அவங்களோட மொபைல் நம்பர் வச்சு தான் அந்த இதில் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுவோம். பிகாஸ் லாக் பண்ணும்போது மொபைல் நம்பரோ இல்லை அவங்க ஐடென்டி ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பப்ளிக் வைஃபையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்துறாங்க. நீங்க சொல்ற இந்த தகவலின் மூலமா எங்க இருந்தாலும் அப்படி தவறு செய்கின்ற நபர்கள் கண்டிப்பாக பிடிபடுவார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை வந்து குற்றம் செய்பவர்கள் உணர வேண்டும். தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி சார், இணைப்பில் வந்தது.